ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 90s கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா மிக்சர் மிட்டாய் தான். 90s கிட்ஸோட அன்ஃபர்கெட்டபிள் மிட்டாய் ரெசிபில இதுவும் ஒன்று. இந்த மிக்சரோட கிரன்ச்சினஸும் வெள்ளத்தோட ஸ்வீட்னஸும் ஒன்று சேரும்போது அதோட டேஸ்டே வேற லெவலில் இருக்குங்க. ஸோ அதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிட்டாய் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிக்கணும். அது பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப்ல கடலை மாவு எடுத்திருக்கோமோ அதே கப்ல மற்ற எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். அடுத்ததான் இதுல 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது 1.5 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, டோட்டலா 2 கப் கணக்கு வரும். இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும். ஓமப்பொடி புளிய ஒழுங்கா வராது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இப்படி கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால மாவு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்படி நல்லா பிசைஞ்சு விடுறப்போ அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதில் கொஞ்சமா நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட கையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பாருங்க இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம இடியாப்ப புளிவோம் இல்லையா, அந்த அச்சில் தான் நம்ம ஓமப்பொடி புளிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாவை உலக்கில் போட்டு நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மாவை போட்டு பாருங்க, அது நல்லா மேலே எலும்பி வந்துருச்சுன்னா நம்ம அதில் டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இந்த ஒரு 3/4 உலக்கு அளவுக்கு எனக்கு மாவு இருந்தது. இதை நான் 4 பேட்சா பிழிஞ்சு எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா, அதாவது அந்த சவுண்டு நின்னதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது டக்குன்னு வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கலர் மாறிடும். ஸோ போட்டதுக்கு அப்புறமா அடுப்போட ஃப்ளேமை மீடியம்க்கு மாற்றிருக்கோங்க. இப்போ அடுத்த பக்கமும் அந்த சவுண்டு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக வடிய விட்டுருங்க. வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு 4 ரவுண்டு எனக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கு. இப்போ தொட்டோனே பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சிரும். சரி, நீங்க ரொம்ப தூளா உடைச்சிடாதீங்க, லைட்டா சும்மா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். ஏன்னா அடுத்து நம்ம அந்த பாகு காய்ச்சி அதில் சேர்த்து கிளறப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால ரொம்ப உடைக்க வேண்டாம், லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ இதுக்கு நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் மாவுக்கு 1.5 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க, வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ அந்த கடாயில தான் நான் செய்ய போறேன். ஸோ அதனால நான் அதிலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதி வரணும்.
நல்லா கொதிச்சு நல்லா இந்த பாகுபதம் வரணும். ஸோ கொஞ்சம் இந்த டைமில் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரொம்பவும் முறுகிடக்கூடாது பாகு. ஸோ நம்ம வந்து கரெக்ட் பதத்துக்கு எடுக்கணும். ஸோ இதுதான் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பப்போ அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுலையோ அல்லது கிண்ணத்துலையோ தண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் இதை ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து கையில் எடுத்து உருட்டி பார்த்தா உருட்ட வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் அப்பப்போ அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாகுபதம் செக் பண்ணுறப்போ நீங்கள் அடுப்போட ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ கையில் வந்து எடுக்க வருது, பட் ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஸோ இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பில் வச்சிருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வச்சிருந்தா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம மறுபடியும் பாகை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தண்ணியில் எடுத்து நம்ம ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு. இப்போ பாத்திரத்திலே வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதாவது நல்லா ஒட்டி போய் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ கையில் நல்லா எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா இந்த ஜவ்வு மிட்டாய் மாதிரி நல்லா உருண்டு வரும். கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இதில். இப்போ பாருங்க, நல்லா கல் மாதிரி இருக்கு. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டங்குன்னு சவுண்டு கேட்கும். ஸோ இந்த பதத்துக்கு தான் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணலை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமப்பொடி இதோட சேர்த்துடலாம். எல்லா ஓமப்பொடியும் இதோட சேர்த்துட்டு அடுத்ததான் இதில் வந்து நம்ம ஒரு கை அளவுக்கு பொரிகடலையும் சேர்த்துக்கலாம். பொரிகடலை சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தும் செய்யலாம் சேர்க்காமலும் செய்யலாம், எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு, இந்த ஓமப்பொடி, பொரிகடலை எல்லாமே நல்லா ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்போட ஃப்ளேம் வந்து லோல தான் இருக்கு, இன்னும் ஆஃப் பண்ணலை நான். பாருங்க, எல்லாமே நல்லா ஒன்று போல கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன், அதில் நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த ஓமப்பொடி மிக்சரை அதில் சேர்த்துடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் கூட சேர்த்து பண்ணலாம். பாருங்க, எல்லாமே இதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு கிண்ணத்தையோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நல்லா ஒன்று போல நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா ஆற விட்டுருங்க. இது வந்து எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டா ஆறலை, பட் அதுக்குள்ள டெம்ட் ஆயிடுச்சு, அதனால நான் உடனே இது கட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மிட்டாய் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ இதை வந்து பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இதை வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பியா நல்லா சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும்.
பட் நீங்கள் வந்து கட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த கிரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஈஸியாகவே கட் பண்ணதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் ஆற இது வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ 90s கிட்ஸ் மெமரியை ரீகால் பண்ணுற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த மிட்டாய் ரெசிபி செஞ்சுருக்கோம். இந்த மிட்டாயோட அருமை பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டுன்னு. ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.